ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16-17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இந்த பள்ளத்தாக்கு கர்த்தரால் நிரப்பப்படும். 3 ராஜாக்களுக்கு ஆண்டவர் செய்ததான நன்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், இவர்கள் ராஜாக்கள் தான். இஸ்ரவேல் தேசத்து ராஜா, யூதா தேசத்து ராஜா, ஏதோம் தேசத்து ராஜா. இந்த 3 ராஜாக்களும் பள்ளத்திலே சிக்கிக் கொண்டார்கள், பள்ளத்தாக்கிலே சிக்கிக் கொண்டார்கள். அவங்க மட்டுமல்ல, அவங்களுக்கு இருந்த அனைத்தும் அங்கே மடியத்தக்கதாக அவர்கள் நம்பி இருந்ததான படைகள், குதிரைகள், மிருகங்கள், படை வீரர்கள், பலசாலிகள், பராக்கிரமசாலிகள், இந்த 3 படைகளும் பள்ளத்திலே சிக்கிக் கொண்டதற்கு ஏதுவாக அங்கே அவர்கள் அழியக்கூடிய ஒரு சூழல், ஒரு பயங்கரமான சிக்கலிலே மாட்டிக்கொண்டார்கள். திரும்பவும் வழி இல்லாமல், முன்னேறவும் வழி இல்லாமல், வந்த நோக்கத்திலேயும் வெற்றியடைய முடியாதபடி, என்ன செய்வது என்று தெரியாதபடி அவர்கள் இங்கே குழம்பி போய் பல நிலைகளிலே திக்குமுக்காடி போய் இறுதியிலே எலிசா என்கிற தேவனுடைய ஊழியக்காரனை அழைத்து கேட்கும் போதுதான் அவர்களுடைய சிக்கலுக்கும் அவர்களுடைய பிரச்சனைக்கும் பாதிப்புக்கும் சரிவுக்கும் தேவன் அங்கே ஒரு வழியை சொன்னதை தான் இங்கே நாம் வாசித்தோம். இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்களோடு இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் காக்கப்படும்படியாக இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியாகவும் நீங்க சிக்கலிலே அகப்படாமல் இருக்க பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை இந்த செய்தியிலே கொடுக்கிறார். அப்படி அகப்பட்டு கொண்டவர்களுக்கும் ஆண்டவர் விடுதலையை தர தேவ ஆலோசனையை அனைவரும் கவனமாக கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முழு விவரத்தையும் இங்கே நாம் பார்க்க வேண்டியது அவசியம். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்ப பகுதியில் இருந்து நீங்கள் பார்ப்பீர்களேயானால், இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப்பினுடைய மகன், அதாவது ஆகாப் ராஜா இறந்த பிறகு அவனுடைய மகன் யோராம் என்கிறவனும் யூதா தேசத்து அரசனாகிய யோசபாத் என்பவனிடத்திலே அவன் யுத்தத்துக்கு நீர் வருகிறீரா என்று கேட்கிறான். இங்கே பாருங்கள், விவரமாக சொல்லுகிறேன். தகப்பன் ஆகாப்பு இறந்து போன உடனே ஆகாப்புக்கு மோவாபு ராஜா 4வது வசனத்திலே பாருங்கள், லட்சக்கணக்கான ஆட்டுக்குட்டிகளை அவன் கப்பமாக கட்டி வருகிறதை நாம் பார்க்கிறோம். 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு குட்டிகளையும் வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்தானா. அவன் தகப்பன் ஆகாப்பு இறந்த உடனே மகன் சின்ன பையன் சொல்லி இவனுக்கு கொடுக்க அவன் மறுக்க, உடனே இந்த காரியத்திற்காக இந்த வாலிப ராஜா யோராம் என்ன செய்கிறான், தன்னிடத்தில் வந்ததான யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் இடத்திலே கேட்கிறான்,
அவன் எனக்கு இந்த வரியை கொடுக்காம இந்த கப்பம் கட்டாம என்னை அசட்டை செய்கிறான். ஆகையினால நான் போய் அங்க போய் யுத்தம் பண்ணி அவன் அதை கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவினிடத்துல கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே இந்த யோசபாத்தும் என்ன செய்கிறான், உடனே நான் வர்றேன்னு சொல்ல போற வழியிலே ஏதோமின் ராஜாவையும் சேர்த்துக்கிறாங்க. இந்த 3 ராஜாக்களும் ஆட்டுக்குட்டிகளை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள அல்லது வரவாக்கி கொள்ள பேராசையினாலே அங்க போறாங்க. பாருங்க, மிருக ஜீவன்கள் மேலே ஆசைப்பட்டு போய் தங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அழியத்தக்கதாக தாங்களும் அழிந்து போகத்தக்கதாக ஒரு பெரிய சிக்கலிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள், பள்ளத்திலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்கு முக்கியமான காரணம் 3 காரணம் உண்டு. ஒன்று தவறான ஐக்கியம், இரண்டாவது கர்த்தரிடத்திலே விசாரிக்காமல் செயல்பட்டது, மூன்றாவது தங்களுடைய படையையும் பலத்தையும் வனத்தையும் நம்பி அவர்கள் இந்த காரியத்தை செய்தது. கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவர்களும் கூட இப்படிப்பட்ட தவறுகள் செய்கிறதுனால அவங்க பாருங்க, பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் பல சிக்கல்களிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். நாம கவனிங்க, இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். யோசபாத் ராஜாவை குறித்து வேதத்திலே ரொம்ப பாராட்டி பேசுகிறது. எப்படி தாவீது ஒரு சிறந்த அரசனோ அதுபோல யோசபாத் ஒரு சிறந்த அரசன். பாருங்க, இந்த பெரிய சிறப்பான கர்த்தருக்கு பிரியமான இந்த அரசன் யோசபாத் அந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜா யோராம் ராஜா கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் உடனே எதையும் யோசிக்காம வர்றேன்னு சொல்லிட்டான். பாருங்க, கர்த்தர்கிட்ட விசாரிக்காமலும் வர்றேன்னு சொல்லிட்டான். பாருங்க, அந்த யோராம் ஆகாப் இவன் யாரு அப்படின்னா தெரிந்து கொள்ளுங்க. பாகாலுக்கு ரொம்ப கர்த்தரை புறக்கணிச்சுட்டு பாகாலையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் நம்பி அவங்க காரியங்களை செய்கிறவர்கள். இந்த யோராமினுடைய தாய் ஏசபேல். அவள் பயங்கரமான விக்கிரகாராதனைக்காரி. அவள் மூலமாகத்தான் இஸ்ரவேலிலே பாகாலின் ஆராதனை பிரபல்யமானது. இப்படிப்பட்ட ஒரு ஆளோடு ஐக்கியம் கொண்டு யுத்தத்துக்கு போறது சரியா அப்படிங்கிறத பார்க்கணும். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பள்ளத்திற்கு காரணம் நீங்க சரியான ஆளோடு சரியான நிலையிலே ஐக்கியம் வைத்திருக்கிறீங்களா? முக்கியமா நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபையோடு சரியா இருக்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரனோட சரியா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளோட சரியா இருக்கணும், சரியான ஜீவியம் செய்கிற ஆட்களோடு சரியான ஐக்கியம் இருக்கணும். சரியில்லாத ஆட்கள்னு தெரிஞ்சும் அவங்களோட ஆழமா ஐக்கியம் வைக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? அவனே விக்கிரகாராதனைக்காரன், அவனே கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்கிறவன், அவன் கூப்பிடுறாங்கிறதுக்காக போயிடக்கூடாது, அவன் கோச்சுக்கான்னு போயிடக்கூடாது. அவன் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இதே 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் இந்த யோராமினுடைய தகப்பன் ஆகாப் இதே மாதிரி சீரியாவுக்கு எதிராக யுத்தத்துக்கு போறதுக்கு இந்த இதே யோசபாத்தை கூப்பிட்டு போய் அங்க பெரிய ஆபத்து இவன் உயிருக்கே ஏற்பட்டது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்போ ஏற்கனவே ஆண்டவர் இந்த யோசபாத்துக்கு அனுசாரியா இருந்து தான் காப்பாத்தி வந்திருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு அனுபவம் இருந்தாலும் பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா ரொம்ப பெரிய பணக்காரன், தன்னை விட பெரிய ஆள்னு சொல்லி அவன் கூப்பிட்டாங்கிறதுக்காக உடனே அதை ஒத்துக்கிட்டான். கவனிங்க, பெரிய ஆளோ சின்ன ஆளோ கர்த்தருக்கு விரோதமான ஆட்களோட ஐக்கியம் இருக்கக்கூடாது. வேணும்னா பேச்சுவார்த்தை இருக்கலாம், வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம், ஆனா ரொம்ப ஆழமான ஐக்கியம் இருக்கக்கூடாது. அது உங்க வாழ்க்கைக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு, ஆசீர்வாதத்துக்கு அதுவே ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த யோசபாத்துக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. பாருங்க, 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க, அங்கேயும் இப்படிதான் ஆகாப் சீரியா தேசத்து ராமோத்துக்கு விரோதமா அதை சொந்தமாக்கிக்கிறதுக்கு அந்த பட்டணத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள யுத்தத்துக்கு போறான். பாத்தீங்களா? அப்போ இதே போல இந்த மகன் கூப்பிட்ட மாதிரியே அங்க தகப்பன் கூப்பிடுறான். அப்போ இந்த யோசபாத் ரொம்ப பக்தியா என்ன சொல்றான் அங்க வாசித்து பாருங்க. ஐயா, நம்ம யுத்தம் செய்ய போறது அடுத்தது, ராமோத்தை உமக்கு சொந்தமாக்கி கொள்றது அடுத்தது. நமக்கு படை இருக்கிறது, பலம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறாங்க.
அதெல்லாம் இருக்கட்டும், அதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன, கர்த்தர் என்ன சொல்றாரு அதை விசாரிச்சு அறியுங்கயா அப்படின்னு சொல்லி ஆகாபுக்கு சொன்ன ஆளு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க போய் பட்டது ஒரு அனுபவம் தான். ஆனாலும் இங்கேயும் பாருங்க, ஆட்டுக்குட்டியை தனக்கு கப்பமா பெற்றுக்கொள்றதுக்காக, அவனை அடக்கணும் மிரட்டணுங்கிறதுக்காக போற இந்த பயணத்துல, இந்த யுத்தத்துல இதே மாதிரி யோசபாத்து சொல்ல மறந்துட்டான் பாருங்க. அதனாலதான் சிக்கல் வந்தது. ஹல்லேலூயா. உங்க காரியம் எதுவா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒரு ஆளோட கூட்டணி வைக்கணுமா தொழில்ல, அல்லது ஒரு பொண்ணை கொடுக்கணுமா, மாப்பிள்ளைய கொடுக்கணுமா, அல்லது வீடு கட்டணுமா, ஒரு காலேஜில் சேர்க்கணுமா, அல்லது டிரான்ஸ்ஃபருக்காக அப்ளை பண்ணணுமா, அல்லது ஏதாவது ஒரு மந்திரியை பார்க்க போகணுமா, எந்த காரியத்தை செய்தாலும் கவனிங்க, கர்த்தர்ட்ட விசாரிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின் நடத்துதலை தெரிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தடை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர்கிட்ட நீங்க அதை ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, நான் வீடு கட்டலான்னு இருக்கிறேன், உமக்கு சித்தமானால் அதை வாய்க்க பண்ணும், இல்லன்னா எப்ப செய்யணுங்கிறத வெளிப்படுத்தும், இப்ப செய்ய வேண்டாம்னா தடை செஞ்சு போடும்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம்னா போதும். ஆண்டவர் சித்தமானா அதெல்லாம் நடக்கும், இல்லனா தடைபட்டுரும். நீங்க அமைதியா இருந்தா போதும். ஆமா, ரொம்ப ஈஸி மெத்தட். இதுக்காக பெரிய தீர்க்க தரிசனம் அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு ஜெபம், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். காரணம், நமக்காக பேசுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக போராடுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஆகையினால அவர்கிட்ட கேட்டு அவருடைய அனுமதியோட தான் செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அப்படி நம்ம செஞ்சோம்னா எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்ட மாட்டோம். ஒரு கூட்டத்துக்கே ஒரு இடத்துல செய்தி கொடுக்க போறோம்னா கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் அது நடக்கட்டும், உமக்கு சித்தமானால் இந்த காரியம் கைகூடி வரட்டும், உமக்கு சித்தம் இல்லைன்னா தடை பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆமா, நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. பீலையாம கூப்பிடுறதுக்கு பாலாக்கு ராஜா என்ன செய்யறான், பெரிய பிரபுக்களை முதல்ல அனுப்புறான் பாருங்க. உடனே இவன் கர்த்தர்ட்ட கேட்கிறான், நான் போட்டுமா வேண்டாமான்னு. உடனே கர்த்தர் சொல்றாரு, அங்க போக கூடாது, அந்த ஜனங்களை நீ சபிக்க கூடாது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னார். உடனே இவன் காலையில சொல்றான், இல்ல கர்த்தர் வர வேண்டாங்கிறாரு, போப்பா நீங்களும் போங்க போங்கன்னு. உடனே அந்த ராஜா, பாலாக்கு ராஜா திரும்ப என்ன பண்றான் தெரியுமா, முதல்ல அனுப்பின ஆட்களை விட கனமான, ரொம்ப வசதியான, பிரபலியமான, பேர் பெற்ற ஆட்களை, பிரபுக்களை அனுப்பி விடுறான். அப்ப இவங்களை பார்த்த உடனே, அவங்க கொண்டு வந்த காணிக்கையை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பெரிய ஆசை வந்துருச்சு. அடே அப்பா, சரி திரும்ப போய் கர்த்தர்ட்ட போய் கேட்டு பார்க்கலாம். ஒரு தடவை ஆண்டவர் சொன்னார்னா 100 தடவை சொல்றது அதுதான். என்னது, போகாதன்னா போகாத, போகாதன்னு சொன்ன ஆண்டவர் அவரா கூப்பிட்டு நீ போ அப்படின்னு சொல்ற வரையிலும் நம்ம போய் அவர்கிட்ட போய் கேட்க கூடாது. இவன் பாருங்க, இந்த ஆசையினால, இந்த யூதாசுக்கு வந்த மோகம் மாதிரி இது ஆசையை விட ரொம்ப அதிகம் மோகம். ஆமா, உடனே இவன் போய் அந்த இச்சையோட ஜெபம் பண்றான். பாருங்க, இச்சையோட ஜெபம் பண்ண கூடாது. ஒரு பொண்ணை நம்ம எப்படியாவது கட்டிடணும், ஒரு மாப்பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை, ஒரு இச்சை. ஆண்டவரே உமக்கு சித்தமானா அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொன்னாலும் ஆண்டவர் எதை பார்க்கிறவர், இருதயத்தில் இருக்கிற ஆசையை பார்க்கிறவர். உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா, போ உன் இச்சையின்படியே நடக்கணும்னு விட்டுருவார். அங்க பாத்தீங்கன்னா சிக்கலும் பிரச்சனையும் தான். ஆண்டவர் பாருங்க, ரெண்டாவது கேட்டார் பாத்தீங்களா, பேலையாம போ அப்படின்ட்டார். இவன் புறப்பட்டான் பாருங்க, ரொம்ப கெத்தா புறப்பட்டான். போற வழியிலேயே பல தகராறு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே தூதனை போல உருவின பட்டயத்தோட கர்த்தர் அந்த பேலையாமுக்கு முன்னாடி வந்து நின்னாராம். என்ன சொன்னாரு, உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடா இருந்ததினாலே உனக்கு நானே எதிராளியாய் வந்தேன் அப்படின்னார். கவனிங்கய்யா, ஆண்டவர் தான் நடத்துறார். அதே சமயத்துல நம்முடைய உள்ளத்துல கர்த்தருக்கு மாறா இருக்கக்கூடாது. எந்த காரியமா இருந்தாலும் நம்ம விரும்புறதை விட கர்த்தர் நமக்கு நல்லதையே அமைத்து தருவார், நல்லதையே செய்து தருவார். நமக்கு கொடுத்த இந்த கொஞ்சம் ஞானத்தை விட கர்த்தருடைய ஞானம் பெரியதா இருக்கிறது. ஆகையினால எந்த ஒரு காரியத்தையும் நாம செய்யும் போது
ஆண்டவரே இதை செய்யட்டுமா செய்ய வேண்டாமா? உங்க வீட்டுக்கு நீங்களே ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருக்கணும். உங்க பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து சொல்லணும், அம்மா ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. அப்ப அவங்கள்ட்ட சொல்லணும், அவசரப்படாதப்பா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சொல்லுவார் இரு. அப்போ பாருங்க, ஒரு வசனத்தின் மூலமா அல்லது சபைக்கு வரும்போது ஒரு ஊழியக்காரர் மூலமா அல்லது ஒரு பாடலின் மூலமா, பாடல்ல சில வரிகள் மூலமா அல்லது வொர்ஷிப் நடத்தும் போது அவர் மூலமா வர்ற வார்த்தை, ஏதோ ஒரு வகையில ஆண்டவர் நமக்கு அந்த நடத்துதலை காண்பிப்பார். ஹல்லேலூயா. அது பாருங்க, அந்த வார்த்தை வரும்போது நம்ம உள்ளம் அப்படியே ஒரு சீஷர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததோ அந்த மாதிரி ஒரு பெரிய குதூகலம் நமக்குள்ளே உருவாகும். இதெல்லாம் ஆண்டவருடைய நடத்துதல். ஆக இந்த ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி ஓடிடக்கூடாது. பணம் இருக்கு, ஆள் இருக்கு, படை இருக்கு, எல்லாம் சௌரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு காரியத்தை செஞ்சிடக்கூடாது. கர்த்தருக்கு நம்முடைய காரியங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கரத்திலே ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய சித்தத்தை அறியணும். இவங்க 3 பேரும் ராஜாக்கள் தான். இவர்களுக்கு இந்த காரியமெல்லாம் தெரிந்ததுதான். இந்த ஆகாபும் இந்த யோராமும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாக்கள். மோசேயினுடைய பிரமாணம், கர்த்தருடைய காரியமெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தரை விட்டுட்டாங்க. கவனிங்க, அவங்க இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்க, பணம் இருக்குது, வசதி இருக்குது, பதவி இருக்கு, ஆள் இருக்குன்னு சொல்லி கர்த்தரை அசட்டை பண்ணுனா சிக்கல் தான். ஆண்டவர் சொன்னாரு, நான் சாலமோனை விட பெரியவர் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு யார் யார் சொந்த பந்தம் அல்லது உங்க நண்பர்கள் பெரியவர்களா, பெரிய அதிகாரியா இருக்காங்களோ, பணம் படைத்தவர்களாய், பலம் படைத்தவர்களாய், திறமை படைத்தவர்களாய், அதிகாரம் படைத்தவர்களாய் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரை விட கர்த்தர் பெரியவர். அவர்கிட்ட தான் நம்ம அனுமதி வாங்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரேவும் சேவைக்கு, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே என் இயேசு ராஜனே. எல்லாரும் என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம். எல்லாரும் எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே,
எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. பாருங்க, கர்த்தர்ட்ட விசாரிக்கிறதுல கொஞ்சம் ஆழத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். கர்த்தர்ட்ட ஒரு காரியம், அதாவது நீங்க செய்ய போகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதை நீங்க விசாரிக்கணும். அதுக்கு எளிய முறை நான் உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு சின்ன ஜெபம். ஜெபம் பண்ணிட்டு காத்திருக்கணும், கவனிக்கணும். அடுத்தது ஆழமா யோசபாத்துக்கு இருந்த அனுபவத்தை பாருங்க. யோசபாத்துக்கு இருந்த அனுபவத்தை கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11-12 பாருங்க. அதாவது சிக்கலான பிறகு, பாதிப்பு வந்த பிறகு, பள்ளத்திலே மாட்டிக்கொண்ட பிறகு, தண்ணீர் இல்லாதபடி 7 நாளா இந்த 3 ராஜாக்களும் அவங்க படைகளும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, அந்த சூழ்நிலையில அப்பதான் யோசபாத் தன்னுடைய ஆயுதத்தை எடுக்கிறான். மற்ற 2 ராஜாக்கள்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? வாசிங்க பார்க்கலாம். நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் இல்லையா? இதை யோசபாத் எப்ப செஞ்சிருக்கணும் சொல்லுங்க. பாதிப்பு வர்றதுக்கு முன்னமே செஞ்சிருந்தா இந்த பாதிப்பு கிடையாது. சரி, பரவாயில்ல, உங்க வாழ்க்கையிலும் அந்த மாதிரி இருக்கட்டும். இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லைன்னா இனிமேலாவது உங்க உயிர் மூச்சு இருக்கிற வரையிலையும் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சா நிச்சயம் உங்களுக்கு பாதிப்பு வராது. ஹல்லேலூயா. வந்தாலும் பரிகாரி அதை சரி செய்து விடுவார். அவன் கேட்கிறான், இங்க கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் இல்லையா? பாத்தீங்களா, இஸ்ரவேலின் ராஜாவினுடைய ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு இங்க ஆள் இருக்கு. ஆனா எதுக்கு அவன் எலியாவுக்கு கைக்கு தண்ணி ஊத்தினாள், அவன் அவசியம் கிடையாது. போவோம், சின்ன யுத்தம் தானே, இது ஒரு பெரிய காரியம் கிடையாது, இதுக்கெல்லாம் போய் அவர்கிட்ட போய் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோராம், அதாவது இஸ்ரவேலின் ராஜா அசட்டை செய்கிறான். யோதாமினுடைய ராஜா என்னன்னே தெரியாது. இந்த யோதோமின் ராஜா யார் அப்படின்னா ஏசாவினுடைய சந்ததி. அவங்க பாத்தீங்கன்னா கர்த்தரை தொடர்ந்து அவங்க சேவித்த மாதிரி ஒன்றும் தெரியல. அவங்களுடைய லைன் வித்தியாசமா போகுது. வேதத்தில் அதை பற்றி விவரம் பெருசா கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு ராஜா, அவன் கடைசி வரலையும் வாயே திறக்கல. இப்ப பாருங்க, இந்த யோசபாத் தான் கர்த்தரை தாவீது மாதிரி சேவித்த ஒரு மனிதன், கர்த்தரிடத்தில் விசாரித்து காரியங்களை செய்கிறவன். அவன் பாருங்க எலிசாவை குறித்து என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. இப்போ இந்த காரியத்தை நீங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்க. யாருகிட்ட போய் நம்ம சிக்கலுக்காக விசாரிக்கணும்? இந்த மாதிரி சிக்கல்ல பிரச்சனையில அகப்பட்டிருக்கிற ஆட்கள் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்டான தீர்க்கதரிசிகள்ட்டெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. நம்ம பாதிப்பு சரியாயிருமா, நம்ம பிரச்சனைகள் சரியாகுமா, தொழில வந்தது, குடும்பத்துல வந்தது, உறவுகள்ல வந்தது இல்லையா, சரீரத்துல வந்தது, இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அம்மா சொல்லுது, இங்க ஒரு ஐயா சொல்றாரு, இந்த அங்க போனா ரொம்ப சரியா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு அங்கே இங்கேயும் ஓடக்கூடாது. இங்க பாருங்க, பாதிப்பு வந்த நேரத்தில் எந்த ஊழியக்காரனுடைய வாயிலே, எந்த ஊழியக்காரனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அந்த ஊழியக்காரனிடத்தில் தான் நிவாரணத்திற்காக போக வேண்டும். பாருங்க யோசபாத் எவ்வளவு கரெக்டா சொல்றான் பாருங்க. எலிசாவா, அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இதே 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்திலேயும் நாம் அதை பார்க்க முடியும். 22வது அதிகாரம் பாருங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. இதே மாதிரி ஒரு காரியம்தான். யோராமினுடைய தகப்பன் ஆகாப் ராஜா
பாருங்க, சீரியாவில் இருக்கிற ராமோத்தை சொந்தமாக்கி கொள்ள அவன் அங்க பாருங்க யுத்தத்துக்கு போறதுக்கு இந்த யோசபாத்தை கூப்பிடுற நேரத்திலையும் அங்கேயும் அப்படித்தான் இந்த யோசபாத்து சொல்றான் பாருங்க. 5வது வசனத்துல 1 ராஜாக்கள் 22:5 வசனத்தை பாருங்க. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும். ஐயா, ராமத்தை உனக்கு சொந்தமாக்கிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், நம்ம படைய உபயோகப்படுத்துறது அப்புறம் இருக்கட்டும், நம்ம ஐக்கியம், நம்ம கூட்டணி இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நீ அறிந்து கொள். அல்லேலூயா. இங்க பாருங்க, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை உள்ள ஊழியக்காரரை விட ஒரு டூப்ளிகேட் கூட்டம் இந்த ஆகாப் ராஜாவை ஏமாத்துறத அங்க நம்ம பார்க்கிறோம். 6வது வசனத்திலே இருந்து நீங்க பாருங்களேன், வாசிங்க பார்க்கலாம். பாருங்கய்யா, எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையை உடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசியை தான் நீங்கள் முதலாவது அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். இங்க பாருங்க, எத்தனையோ பேர் பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தீர்க்கதரிசிகள் ஏகமா சொல்றான் பாருங்க. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவியெல்லாம் எப்படிப்பட்ட ஆவி? எல்லாம் ஒரே ஆவி, விக்கிரக ஆவி, வேசித்தன ஆவி, அசுத்த ஆவி, அது கொலைபாதக ஆவி, அது மனுஷருக்கு கெடுதலை உருவாக்குகிற ஆவி, அது நல்ல ஆவி கிடையாது. அந்த ஆவிகள் எல்லாம் ஏகமாக என்ன சொல்லுது? ஆகாப் ராஜாவையும் யோசபாத் ராஜாவையும் பார்த்து சொல்லுது, போங்க ராமத்துக்கு போங்க. அது பாருங்க, அசுத்த ஆவி, அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அசுத்த ஆவி. ஆனா வாயில சொல்றது கர்த்தர் அதை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். பாருங்க, கர்த்தர் கர்த்தர்னு சொன்னதுனால அந்த தீர்க்க தரிசனம் ஆவி கர்த்தருடைய ஆவின்னு நீங்க நம்ப கூடாது. யோசபாத்துக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஆவிக்குரிய அறிவு இருந்திருக்குன்னு பாருங்க. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்துட்டு இது கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லி அவன் முடிவு பண்ணான் பாருங்க. என்ன முடிவு பண்ணினா? இஸ்ரவேலின் ராஜா ஆகாபை பார்த்து சொல்றான், இந்த 400 பேரை இல்லாம கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரு இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி. 8வது வசனத்தை பாருங்க. அப்ப பாருங்க, ஆகாபுக்கு தெரியுது, இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து என்ன சொல்றான்? ஒருத்தன் இருக்கிறான், அவன் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, ஆனா அவனை நான் என்ன செய்யறேன்? பகைக்கிறேன். அவன் எனக்கு நல்லது சொல்ல மாட்டான், அவன் எப்பொழுது தீமையை தான் சொல்லுவான். கவனிங்க, உங்களை பூசி மொழுகிற வார்த்தையை எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்க கூடாது. ஏமாத்துற ஆளுக அப்படித்தான் செய்வாங்க. நீங்க எப்படி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க பாக்கெட் நிரம்பினா போதுங்கிறதுல தான் கவனமா இருப்பாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படி கிடையாது. கர்த்தர் பாதத்திலே காத்திருந்து கர்த்தர் ஜனங்களுக்காக என்ன வார்த்தையை தருகிறாரோ அந்த வார்த்தையை வழி நடத்துதலுக்காக அவன் பிரகாசிக்க பண்ணுகிறவன். அவன் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்றால் யார் என்று தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுடைய வழி நடத்துதலுக்காக அறிவிக்கிறவன் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. மற்றபடி ரெவலேஷன் இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கு, பல வரங்கள் இருக்கிறது, தானியேல் மாதிரி மறைபொருளை வெளிப்படுத்துறதெல்லாம் பல காரியங்கள் இருக்கிறது. இப்ப நமக்கு தேவை அனுதின வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியம். எந்த சிக்கல்லையும் மாட்டிக்கொள்ளாம நல்ல மெய்ப்பன், சரீர மெய்ப்பனை வைத்து ஆவியானவர் நம்மை செம்மையான பாதையிலே தினந்தோறும் வழிநடத்த விரும்புகிறார். இப்ப சிக்கல்ல அகப்பட்ட மக்களும் விழுந்து போன கூடாரத்தையும் தூக்கி நிறுத்தணும். அதுக்கும் ஆலோசனை சாத்தானுடைய ஆவிகள் அல்ல, வஞ்சிக்கிற ஆவிகள் அல்ல, ஏமாற்றுகிற ஆவிகளை வைத்து அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தான் அவர்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கடைசியில நீங்க இங்க பாருங்களேன், இந்த 22வது அதிகாரம் 1 ராஜாக்கள்ல கர்த்தருடைய வார்த்தையின் மேலே தாகம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தையின் நடத்துதலிலே ஆர்வம் இல்லாமல், தனக்கு சாதகமாக சொல்லுகிறதான பாகால் தீர்க்கதரிசிகள் மேலேயே அஸ்திவாரம் இட்டதான அந்த ஆகாப் ராஜா தந்திரமாக சாதாரண மனிதன் போல யுத்தத்துக்கு போகிறான்.
அவன் செத்து போறான். சரித்திரம் பின்னாடி படிச்சு பார்த்துங்க. ராஜா மாதிரி வேஷம் போட்டுட்டு போனானே, உண்மையிலேயே அவன் ராஜா தான், யோசபாத். அவனுக்கு எதிராக சேனை தலைவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு வில்வீரர் அவனுக்கு எதிராக யுத்தம் பண்றாங்க. கீழே படிச்சு பாருங்க. கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்து அவனை காப்பாற்றுகிறார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள சாதாரண படை வீரனை போல ராஜ வஸ்திரத்தை அணியாதபடி, ராஜ முடியை அணியாதபடி ஆகாப் ராஜா அந்த யுத்த களத்திலே போய் சாதாரணமா விளையாட்டு போல ஒருத்தன் அம்பு விட்டான் பாத்தீங்களா, அந்த அம்பு இவன் விழாவில் பட்டு அவன் அங்கேயே செத்து போறான். யுத்தம் அங்கேயே முடிஞ்சு போகுது. இவன் போய் ராமோத்தை சொந்தமாக்கி கொள்ள போனவன் பாதியிலே செத்து போயிட்டான். சொல்லுங்க, எங்க போயிட்டான்? எதையோ சுதந்திரிக்க போய் ஆண்டவருடைய வார்த்தையையும் அலட்சியப்படுத்திட்டு இவன் ஆளே அவுட் ஆயிட்டான். அதுக்கு முன்ன பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை தரிசனமாக அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. வாசிங்க பார்க்கலாம். 19வது வசனத்திலிருந்து பாருங்க. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம். அவன் எப்படி தொடங்குறான் பாருங்க, கவனிங்க. 19வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை, ராஜாவே நீ கேட்கிறியோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையை நீ மதிக்கிறியோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க உனக்கு மனம் இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையை இப்ப நான் சொல்றேன் கேளு. உன்னுடைய 400 தீர்க்கதரிசிகள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. ஆனா கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரன், கர்த்தருடைய பாதத்திலே வார்த்தைக்காக காத்திருக்கிறவன், வார்த்தையின் மூலமாய் ஜனங்களை வழி நடத்துகிற மிகவாகிய ஏன் மூலமா கர்த்தருடைய வார்த்தையை கேளையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரிசனத்தை அந்த ராஜாவுக்கு, அந்த 2 ராஜாக்களுக்கும், யூதா ராஜா யோசபாத்துக்கும் ஆகாப் ராஜா 2 பேருக்கும் சொல்றான் பாருங்க. கர்த்தர் பெரிய சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார், பரம சேனை எல்லாம் வலதுபுறமும் இடதுபுறமும் நிற்கிறது. அப்ப 20வது வசனத்தை பாருங்க. ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்றது. நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதினால் என்று கர்த்தர் கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய், அப்படியே நடக்க பண்ணுவாய். அடுத்தது சொல்றான், கர்த்தர் பொய்யின் ஆவியை உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் அப்படின்னா பாருங்க. இவ்வளவு சொன்ன பிறகு அவன் திருந்தணுமா திருந்த வேண்டாமா? வார்த்தையே இப்ப ரொம்ப விவரமா தரிசனமா வந்தாச்சு. ஒரே வார்த்தையில சொல்லி இருக்கலாம், ஆகாப் ராஜாவே கர்த்தர் உங்க மேல கோபமா இருக்காரு, தயவு செய்து இந்த யுத்தத்துக்கு போகாதீங்க அப்படின்ன உடனே திரும்பி இருக்கலாம். ராமோத்து கிடைக்குதோ கிடைக்கலையோ, இவன் உயிராவது மிஞ்சமா இருந்திருக்கும். இவன் என்ன ஒண்ணும் இல்லாமலா இருக்கிறான்? இந்த ஆகாப்புக்கு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பேராசை. இவனே ராஜா, விவசாயத்து மேல ஆசை, ஆடு மாட்டின் மேல ஆசை, அடுத்தவங்க சொத்து மேலெல்லாம் ஆசை. கடைசியில இவன் உயிரே இல்லாம போயிருச்சு. இப்போ ஒரு படமே, ஒரு பெரிய பிக்சரே போட்டு காட்டுறான். பாரையா, இப்போ உனக்கு என்ன நடந்துட்டு இருக்கிறதுங்கிறத போர்ட்ல பாரு. அங்க ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். அதாவது ராஜாதி ராஜா, ராஜாக்களை ஆளுகிற கர்த்தர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ ஆவி ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த ஆகாப என்ன செய்யணும்? ராமோத்தின் மேலே படையெடுக்க போக வச்சு அங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காரியத்தை யார் செய்வா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யின் ஆவி, அது 400 தீர்க்கதரிசியின் மூலமா இருந்து உங்களோட சொல்லுது. நீ அதை நம்புற, போனா உனக்கு நஷ்டம்தான், தீமை தான் அப்படின்னா போனா. எப்படி போனான் தெரியுமா? தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டு போனான். ராஜா மாதிரி போல, சாதாரணமா போனான். கீழே நீங்க படிச்சு பாருங்கய்யா. ஒருத்தன் ஒரு போர் வீரன் விளையாட்டு போல எங்க அம்பு விடுறோம்னே தெரியாம விட்டானா. கடைசியில அவன் வேஷம் மாதிரி ஒதுங்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் விழாவில் கரெக்டா இருதயத்தை கிழிக்கிற மாதிரி குத்தி, உடனே தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொன்னா, பாப்பா எனக்கு காயம் பட்டது, கொஞ்சம் தூக்கிட்டு அந்த பக்கம் போன சமயம் பார்த்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு,
யுத்தத்தை பலக்க வச்சுட்டார். பயங்கரமா சண்டை நடக்குது. இந்த மறைவா இருந்த ஆகாப காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வரல. உடம்புல இருந்த ரத்தம் பூரா வடிஞ்சு அவன் அங்கேயே செத்து போயிட்டான். வாழ்க்கையில வருகிற சரிவை பாருங்கள். வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தையின் வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படியலன்னா இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்கலாம். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை இப்போ தரிசனமாக, தீர்க்க தரிசனமாக சாதாரணமான மக்களும் புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கிறார். அதனால கவனிங்கயா, பெரிய தீர்க்க தரிசனம்னு அங்கேயும் போகாதீங்க. ஒவ்வொரு வாரமும் வார்த்தையின் மூலமா ஆண்டவர் உங்களை வழி நடத்துறாரே, இந்த தரிசனம், இந்த தீர்க்க தரிசனத்திற்கு அடங்கி இருங்க. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை, தரிசனம், தீர்க்க தரிசனம், அந்த வழி நடத்துதலிலே இருந்த யோசபாத் அற்புதமாக காப்பாற்றப்பட்டான். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்ன செய்யும், தேற்றும். ஹல்லேலூயா. அதனால கவனிங்க, ஆண்டவருடைய நடத்துதலில் இருப்போம். கர்த்தர் எந்தன் மேய்ப்பனாவார், சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பனாவார், சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நடத்துவார். செம்மையாக்கி ஏற்று நடத்துவார். இந்த நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவே. எந்த நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவே. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே, பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அன்பருடன் இணைந்து ஜெயம் கொண்ட வேந்தனிவர், பாதாளம் யாவும் வென்றவரா. ஜெயம் கொண்ட வேந்தனிவர், பாதாளம் யாவும் வென்றவரா. வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். முன் செல்லுவேன் இயேசுவுடன், என்றும் ஆனந்தமே. முன் செல்லுவேன் இயேசுவுடன், என்றும் ஆனந்தமே. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே,
தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. சபையில மக்கள் வசன வெளிச்சத்திற்காக வழி நடத்துதலுக்காக சபைக்கு வர்றாங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் என்ன சொல்றார், எப்படி நடத்த விரும்புகிறார்? ஜனங்க பல எதிர்பார்ப்போடு சபைக்கு வரலாம். பாருங்க, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆகையினால ஆண்டவருடைய வசனம் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து வாங்கி பேசும்போது அது ஜனங்களுக்கு தரிசனமாக, தீர்க்க தரிசனமாக, வழி நடத்துகிற வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வார்த்தையாகிய கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன் சென்றாராம். ஜனங்க எப்போது அதையே பார்த்து கொண்டிருந்தாங்க. மேகம் எப்போ எழும்புமோ அப்போ இவங்க புறப்படுவாங்க. அது அமரும் போது இவங்க எல்லாம் பாளையம் இறங்கிடுவாங்க. 40 வருஷமா அப்படி ஒரு வழிநடத்துதல்ல தான் இருந்தாங்க. கவனிங்க, அந்த மாதிரி நீங்க இருக்கும்போது உங்க வாழ்க்கையில எந்த சிக்கலும் வராது. ஹல்லேலூயா. அப்படியே ஏற்பட்ட சிக்கலையும் ஆண்டவருடைய வழி நடத்துதலிலே நீங்க செயல்படுவீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் அற்புதமா அதை சரி செய்வார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க கவனிங்க, ஆண்டவர் இந்த சிக்கல்ல மாட்டிக்கொண்ட இந்த 3 ராஜாக்களுக்கும் என்ன செய்தார் அதை நம்ம இப்ப பார்க்க போகிறோம். கவனிங்க, இந்த 3 ராஜாக்களும் பாத்தீங்கன்னா எலிசா என்கிற தீர்க்கதரிசியை அழைக்கிறாங்க. எலிசா தீர்க்கதரிசி வந்த உடனே ஆகாபினுடைய மகனை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கோபமாகுது. கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியுது. என்னை ஏன் கூப்பிட்ட? உன்னுடைய தாயினுடைய தீர்க்கதரிசி கிட்ட போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சாடிட்டு கடைசியில சொல்றாரு, நான் யோசபாத்தினுடைய முகத்துக்காகத்தான் இப்ப வார்த்தையை சொல்ல போறேன். யோசபாத்தினுடைய முகத்தை நான் பார்க்கலன்னா உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசபாத்தின் நிமித்தமாக கர்த்தரும் கர்த்தருடைய ஊழியக்காரனும் அந்த சிக்கல்ல மாட்டிக்கொண்ட 3 ராஜாக்களுக்கு உதவி செய்ய முற்படுகிறார். எலிசா என்ன சொல்றார் தெரியுமா? சரி, இப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அந்த இடத்துல அழகா இருக்குது பாருங்க. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல பாருங்க, 15வது வசனத்தை பாருங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கூப்பிடுப்பா. அல்லேலூயா. மியூசிக் போட்டு நல்ல பாடுற ஆளை கொண்டு வா. அவன் மியூசிக் போட்டு கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதேன்னு அவன் பாட ஆரம்பிக்கும் போது இந்த தீர்க்கதரிசியின் மேல என்ன வருது? இங்க பாருங்க, தீர்க்கதரிசியின் மேலே தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்படணும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும். அது தெளிவா வெளிப்படணும். அது கர்த்தருடைய வார்த்தையாகவே வெளிப்படணும். மனுஷ வார்த்தையா வரக்கூடாது. அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா அந்த கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி ஆராதிக்கிற கூட்டம் ரொம்ப அவசியம். ஆமா, எல்லாம் ஊழியக்காரனுக்கு ஈக்குவலா எல்லாம் அதிகாலையில எழுந்து, ஆண்டவரே எங்க ஊழியக்காரர் தெளிவான வார்த்தையை வசனத்தை போதிக்க வேண்டிய தீர்க்க தரிசன ஆவி அவர் மேல ஊற்றப்படணும். ராஜாக்களுக்கும் ஆலோசனை சொல்லத்தக்கதாக, ராஜாக்களையும் வழிநடத்தத்தக்கதாக எங்க ஊழியக்காரர் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி இவங்க அந்த அபிஷேகத்தோட பாடும்போது, அபிஷேகத்தோட இசையை வாசிக்கும் போது, அபிஷேகத்தோட வர்ஷிப் நடத்தும் போது ஊழியக்காரனுக்கு பெரிய விடுதலை பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவ்வளவு பிரச்சனை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை வெளியில வர்றதுக்கு, தெளிவா வர்றதுக்கு, விடுதலையா வர்றதுக்கு அவ்வளவு போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்தின் நுகம் முறியணும்னா கர்த்தருடைய அபிஷேகம் சரியா ஊற்றப்படணும். அதனால இது ஒரு ஊழியம், ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எலியாவுக்கு எலிசா ஒரு ஊழியம் செஞ்சானா, என்ன ஊழியம் செஞ்சான்னு சொல்லி இங்க இருக்கு தெரியுமா? அவன் சாப்பிட்டு கையை கழுவுறதுக்கு இவன் தண்ணி ஊத்துனானா, அது ஒரு ஊழியமா? சொல்லுங்க. சாப்பிட்ட கையோட நான் பிரசங்கம் பண்ணி மைக்க பிடிச்சிட்டு இருந்தா எல்லாரும் பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. இந்த பாஸ்டர் கை கழுவாம வந்திருக்கிறாரு, கைய கூட கழுவாம வந்திருக்கிறாரு, இதையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை ஃப்ரீ பண்ணி விடுற ஆளுக தான் இவங்க 2 எல்லாரும்.
யார் மியூசிக் போடுற ஆட்கள், பாடுற ஆட்கள், வர்ஷிப் நடத்துற ஆட்கள் என்ன ஊழியம் செய்யறாங்க? ஊழியக்காரனை ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கயா. ஹல்லேலூயா. ஆகையினால கவனிங்க, சபையில பாத்தீங்கன்னா ஊழியத்துல ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா வெளிப்படுத்துவதிலே பாடல் குழுவுக்கும் இசை குழுவுக்கும் ஆராதனை குழுவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அதனால அதுக்கு நீங்க ஆயத்தமா வரணும். இது ஒரு பெரிய பிரதானமான ஊழியம், பெரிய ஊழியம். அசட்டையா செய்யக்கூடாது. பாட்டு தானே, ஏதோ ஒரு பாட்டை எடுத்து பாடிடுவோம். மியூசிக் தானே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, வர்ஷிப் தானே, அதனால என்ன இருக்கு அப்படின்னால வரக்கூடாது. ரொம்ப பாரத்தோட, ஜபத்தோட, அனலோட, அபிஷேகத்தோட வந்து நின்று பாடும்போது ஊழியக்காரன் மேல, எலிசாவின் மேல என்ன ஊற்றப்படுகிறது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் ராஜாவுக்கு அசுத்தாவி பிடிச்சிருச்சா. அசுத்தாவி பிடிச்சு அவனை கலங்கடிக்குது. அப்போ அந்த அசுத்தாவி அவனை விட்டு நீங்கிறதுக்கு இசைக்கருவி வாசிக்கிற தாவீது தான் உதவி செஞ்சிருக்கிறான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கயா. தாவீதிற்குள்ளே இருந்த ஆவி அந்த கிண்ணறத்தின் வழியாக, அந்த சத்தத்தின் வழியாக அந்த அசுத்தாவி பிடித்த அந்த சவுலுக்குள்ளே போன உடனே இந்த சவுண்ட் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிறைந்த சவுண்டா இருந்ததுனால அவனுக்குள்ளே இருந்த அசுத்தாவி விலகிருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்கய்யா. அதனால இந்த இசையும் எல்லாரையும் வச்சு வாசிக்கிறத விட ரட்சிக்கப்பட்டவங்க வாசிக்கிறதுல விசேஷம் இருக்கிறது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால ஆவியில நிரம்பி, பரிசுத்த ஆவியில நிரம்பி நாம் வாசிக்கும் போது சபையிலே ஜனங்களுக்குள்ளே, ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியக்காரனுக்குள்ளேயே ஒரு பெரிய விடுதலை அபிஷேகம் உருவாகுது. இப்ப தெளிவான கர்த்தருடைய வார்த்தை எலிசாவுக்கு வந்துடுது பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். இந்த தீர்க்க தரிசனம், இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு திருப்தியா இருக்குதான்னு எல்லாரும் கவனமா பாருங்க. ஏற்கனவே 7 நாளா தண்ணி இல்லாம சீரழிஞ்ச கூட்டம். இந்த 3 ராஜாக்களுக்கும் தண்ணி கிடைக்கல, படை வீரர்களுக்கு, படை தலைவர்களுக்கு, மற்றவங்களுக்கு, மிருக ஜீவனுக்கெல்லாம் எல்லாம் தண்ணி கிடைக்காம தவணமா இருக்குது. பள்ளத்துல தண்ணி கிடைக்கும்னு தான் பள்ளத்தாக்குக்கு வந்தாங்க. தண்ணி எங்கேயும் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்காத ஆளுக்கு இப்ப தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும்? எல்லாம் கண்ணை மூடுங்க, இப்ப கர்த்தர் உங்களுக்கு தண்ணியை ஊற்ற உருவாக்க போறார், தண்ணி வருது பாருங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அருமையான கர்த்தர் நம்ம மேல இரக்கமா எப்படி வந்தார். 7 நாள் தண்ணி இல்லைன்னு டயர்டா இருக்கிறோம்னு சொல்லி என்ன கொடுத்திருக்கிறாரு? தண்ணியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலா எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுங்க? வாய்க்கால வெட்டுங்க. அப்ப நம்ம சொல்லிடுவோம், ஏற்கனவே நாங்க நிக்க கூட பலன் இல்லாம இருக்கிறோம், எங்ககிட்ட போய் நீங்க வாய்க்கால வெட்ட சொல்றீங்களே, இந்த தீர்க்கதரிசி சரி கிடையாது, வேற ஆளை கூப்பிடுவோம், இல்லைன்னா வேற ஆளுகிட்ட போவோம். ஆண்டவர் பாருங்க, கூரையை பிரிச்சுட்டு இறக்கணும் பாத்தீங்களா? யாரு? திமிர்வாத காரணம் இறக்கணும் பார்த்துட்டு இவர் தொட்டு இயேசுவின் நாமத்தில் அல்லது கர்த்தருடைய நாமத்தில் அல்லது அந்த பலவீனமான ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய்ன்னு சொன்ன மாதிரி உன் கை கால் சரியாவதாக அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சாங்க. இல்ல, அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நட. முதல்ல பாவம் மன்னிக்கப்பட்ட சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொன்னாரு? உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நட. அவனே கை கால் வர முடியாம பல வருஷமாச்சு, கையும் காலும் முடங்கி போய் அவனுக்கு சுகத்தை பத்தி சொல்லாம படுக்கையை எடுத்துக்கிட்டு நட. அப்ப சுகம் எங்க? சுகம் அப்படின்னு சொல்லாம, சுகம் கிடைக்கும்னு சொல்லாம, சுகத்தை பத்தி இன்டைரக்டாவோ டைரக்டாவோ எதுவுமே சொல்லாம, அவன் வந்தது சுகத்துக்காக, அவன் எதிர்பார்க்காத பாவ மன்னிப்பு கிடைச்சது, ரைட், அது பெஸ்ட், ரைட். ஆனா சுகத்துக்கு என்ன வழி? என்ன சொல்றாரு? உன் படுக்கையை எடுத்துட்டு
நட. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சும்மா சாதாரண சுகம் இல்லப்பா உனக்கு நான் கொடுக்கிறது, உன் படுக்கையே எடுத்துட்டு நடக்கிற அளவுக்கு நான் பலமுள்ள சுகத்தை நான் உனக்கு தர்றேன். ஹல்லேலூயா. அவனுக்கே கண்ணு தெரியாது, அவன் கண்ணுல இன்னும் சேத்த வாரி பூசி இன்னும் இருட்டாக்கி அவனுக்கு ஒன்னு சொல்றாரு, சீலவாம் குளத்துல போய் கழுவு, அப்போ உனக்கு கண்ணு தெரியும். இது எப்படி இருக்கு? கண்ணு தெரியாதவனுக்கு மற்ற பக்கம் எல்லாம் இவன் அப்படித்தான் வந்தான். கண்ணு தெரியாத ஆளுக்கு கைய வச்சு பார்வை அடைவாயாகன்னா உடனே பார்வை வந்துச்சு. அப்படி கிடைக்கும்னு பார்த்தா இவர் வேலை கொடுக்கிறாரு. இது மாதிரிதான் இருக்கு. இது ஏற்கனவே அவங்க தண்ணி இல்லாம சோர்ந்து போய் கிடக்குறாங்க. அவங்கள பார்த்து வாய்க்கால வெட்டுங்க, அப்ப தண்ணி வரும். பாருங்க, நம்ம சிக்கல்ல பிரச்சனையில பாதிப்புல நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம் பாத்தீங்களா, தளர்ந்து போய் இருக்கிறோம் பாத்தீங்களா, வெக்ஸாயி இருக்கிறோம் பாத்தீங்களா, அப்ப பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ண மனம் வராது, ஆலயத்துக்கு வர மனம் வராது, உபவாச ஜெபத்துக்கு வர மனம் வராது, செய்தியை கேட்கவும் மனம் வராது, கேட்டாலும் செய்தி நமக்கு ஒன்றும் பெருசா விளங்காது. ஏன்னா எல்லாம் சோர்வுல ரொம்ப அப்படியே சோர்ந்து போய் கிடைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அந்த சோர்ந்த நேரத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய நம்ம ஒரு சின்ன முயற்சி எடுக்கும் போது அங்கதான் அற்புதம் நடக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இவங்க தாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பலவீனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரச்சனை சிக்கல் ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் சொல்றாரு, தண்ணி இல்லாத தண்ணி கிடைக்காத இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால வெட்ட சொல்றாரு. பரவாயில்ல, சொல்றதும் நமக்கு தெளிவா ஒண்ணும் விளங்கல. என்ன விளங்கல? மழை வராதான், காத்து வராதான், ஆனா தண்ணி வருமா? இதெல்லாம் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் சொல்ற வார்த்தை. உங்களுக்கு புரியுற மாதிரி தான் கர்த்தர் அற்புதம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. புருஷன் இல்லாமலேயே ஒரு பெண் கர்த்தருக்குள்ள குழந்தையை பெற்றெடுத்தா பாருங்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. ஆமா, தண்ணியை ரசமா மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. அதனால நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு தான் அற்புதம் நடக்கணுங்கிறது இல்ல. உங்க பிரச்சனை, உங்க சிக்கல், உங்க பாதிப்பை உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் ஆண்டவர் தீர்க்கணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க கர்த்தருக்குள்ளே உற்சாகமா எழும்பி கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழவும் செயல்படவும் நீங்க உற்சாகமா உங்களை பலப்படுத்தி கொண்டு எழும்பும் போது கர்த்தருடைய அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்படி அற்புதம் நடக்குது? காற்றடிச்சு மேகம் வந்து மழை பொழிந்து தண்ணீர் வர்றது இயற்கை தான். ஆனா அது இல்லாமலேயும் தண்ணீரை வரவழைக்க ஆண்டவரால் முடியும். சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்கிறபடிதான் அற்புதம் நடக்கணுங்கிறதல்ல. பாருங்க, யோபு 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஆகையினால பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதிலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே, சோர்விலேயும் கர்த்தரை உற்சாகமாய் பின்பற்றுவதிலே, ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு யாரு இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடித்து செயல்படுவதிலே நாம் உற்சாகமாய் எழும்பும் போது கர்த்தருடைய வல்லமை, அற்புத வல்லமை, ஆமே, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு அது செயல்படக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய அனுபவத்திற்கு அப்பாற்பட்டு அது செயல்படக்கூடியதா இருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறதற்கு அப்பாற்பட்டு அது செயல்படக்கூடியதா இருக்கிறது. அதான் எரேமியா 33:3 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். பாருங்க, நம்ம அறிவுக்கு, நம்முடைய ஞானத்திற்கு, நம்முடைய அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால தோர்ந்து போகக்கூடாது. சிக்கலாயிடுச்சே, பாதிப்பாயிடுச்சே, ஆமா, ராத்திரி பகலா ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஏசப்பா உங்களை தவிர எனக்கு வழி இல்லப்பா. ஆமா, உங்க வார்த்தையின்படி நான் வாழ்றேன். கடந்த கால தவறுகளை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, என்னுடைய தடுமாற்றங்களை மன்னிச்சிருங்க, என்னாலதான் இந்த சிக்கல், மன்னிச்சிருங்க, நான் உங்க வார்த்தையின்படி செயல்படுவேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது எல்லா அறிவுக்கும், அனுபவத்திற்கும், அமைப்புக்கும் அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். அல்லேலூயா.
இந்த தண்ணி எப்ப வந்துச்சுன்னு பாருங்களேன். மழை இல்லாம, காற்று இல்லாம, மேகம் இல்லாம மழை வரும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 20வது வசனத்தை, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படுகிற நேரத்திலே இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. இங்க கவனிங்க, 17வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். பள்ளத்தாக்கு தான் தண்ணீரால் நிரப்பப்படும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டது? பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆனா கர்த்தர் பாருங்க இப்போ எக்ஸ்ட்ரா செய்கிறார். பள்ளத்தாக்கு மட்டும் இல்ல, ஏதோ தேசத்திலே இருந்து தண்ணீர் தேசம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டு வருகிறது. மழை கிடையாது, மேகம் கிடையாது, காற்று கிடையாது. இப்படி பள்ளத்தாக்கை விட எக்ஸ்ட்ரா அதிகமா நினைச்சதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் எதிர்பார்த்ததற்கும் மேலான இவ்வளவு தண்ணி எப்படி வந்ததுன்னா, அதிகாலையிலே அவர்கள் பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். பாருங்க, உங்க சிக்கல் எல்லாம் தீர்க்கிற நேரம் எது? காலையிலே கர்த்தருக்கு பலி செலுத்தணும். அதிகாலையில பலி செலுத்தணும். ஏசப்பா, என் சிக்கலெல்லாம் உங்களால தீர்த்து வைக்க முடியும். என்னுடைய பாதிப்பை எல்லாம் நீங்க பரிகரிக்க முடியும். என்னுடைய பள்ளத்தை எல்லாம் உங்களால் நிரப்ப முடியும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும் சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் குடும்பத்திலே, என் வேலையிலே, என் பிசினஸிலே, என் வருமானத்திலே, என் வியாபாரத்திலே வந்து போன எல்லா சரிவுகள், எல்லா ஏமாற்றங்கள், எல்லா இழப்புகள், எல்லா பள்ளத்தையும் உம்முடைய நன்மையினால் நிரப்ப முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே சொல்லி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் சொல்ல 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 பள்ளம் இல்ல, நிரப்பப்படுறது. தேசத்தையே ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாத தண்ணீரினாலே நிரப்பி விடுகிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, தண்ணி வரவழைத்தது இவங்களுக்காகத்தான். தண்ணி வரவழைத்தது இவங்களை, இந்த 3 ராஜாக்களையும் அவங்க ஜீவராசிகளையும் காப்பாற்றுவதற்கு தான், அவங்க படை வீரர்களை காப்பாற்றுவதற்கு தான். ஆனா பாத்தீங்கன்னா தேசம் முழுவதும் தண்ணீரா நிரம்பிற்று. இப்ப பாருங்க, ஒரு காரியம் நடக்க போகுது. என்ன தெரியுங்களா? உங்க சரிவை சரி பண்ண நீங்க எடுத்த முயற்சியில உங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது அல்ல, தேசத்தையே உங்கள் மூலமா தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க மூலமா அநேக மக்களை தேவன் ஆதரிக்க போகிறார். உங்க மூலமா அநேக மக்களுடைய தாகம் தீர்க்கப்படுக போகிறது. உங்க மூலமா அநேக மக்களுக்கு ஒரு செழிப்பு வர போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் பள்ளங்களை நிரப்புகிற தேவன். ஆமா, பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்புகிற தேவன், பள்ளங்களை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியம் பாருங்க, இவங்க கேட்டது தண்ணி தான். தண்ணியை குடிச்சிட்டு அந்த பலத்துல போய் மறுபடியும் மோவாப் ராஜாவுக்கு எதிராக யுத்தத்துக்கு போகணும். அதுக்காகத்தான் தண்ணி கேட்டாங்க, அதுக்காகத்தான் எலிசாவை வரவழைச்சாங்க. ஆனா நடந்தது என்ன? தண்ணி ஏதோ தேசத்தின் வழியாக வந்து தேசத்தை நிரப்பினது. நிரம்பி வந்து கொண்டிருந்தது. இந்த படை வீரர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்த ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நடந்தது என்ன? வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது காலையில, அதாவது இந்த 3 ராஜாக்களும், இஸ்ரவேலின் ராஜா யோசேப், அதாவது யோசபாத் ராஜாவையும் ஏதோமின் ராஜாவையும் கூட்டிக்கிட்டு படையை கூட்டிட்டு பெரும்படையா வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி மோவாப் ராஜா என்ன பண்ணா? அவன் எல்லையில வந்து யுத்தம் பண்ண அணிவகுத்து நிக்கிறான். காலையில விடிஞ்சு பார்த்தா அங்கிருந்து தண்ணி வருது. அது மேல சூரியன் உதிக்குது. இந்த விடிய காலையில சூரியன் அது சகப்பா தானே உதிக்கும். அது இந்த தண்ணி மேல பட்ட உடனே அந்த தண்ணி எல்லாம் ரத்தமா இருக்கு. பாருங்க, மோவாபிய ராஜா அதிகாலையில எழுந்து சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? மோவாப் ராஜா என்ன நினைச்சிட்டான்?
அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த 3 ராஜாவுக்குள்ளேயே சண்டை வந்து அவங்களே ஒருத்தர் வெட்டி அத்தனை பேர் ரத்தமும் ஆறா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஊருக்குள்ள நான் தன்னுடைய நாட்டுக்கு ஆள் அனுப்புறான். அவங்க எல்லாம் செத்துட்டாங்க, வாங்க நம்ம போய் அவங்களதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வரலாம்னு ஊரே திரண்டு வந்தது. கடைசியில எல்லாரும் வெட்டுண்டார்கள். ஆண்டவர் எப்படி அற்புதமான ஒரு வெற்றியை உருவாக்குறார் பாருங்க. யார் இவங்க கேட்டது, இவங்க தேடினது கொஞ்சம்தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். பலவீனத்திலேயும் முடியாத சூழ்நிலையிலேயும் கஷ்டத்திலேயும் அவங்க கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்து காலையிலே தண்ணீரை எதிர்பார்த்து அவங்க பலி செலுத்தி சோத்தரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே கர்த்தர் அவங்க தாகத்தை மட்டுமல்ல, தேசத்தையே நிரப்பினது மட்டுமல்ல, ஒரு அற்புதமான வெற்றியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். மோவாபியர்கள் எல்லாரும் அவங்க பட்டயத்தை எடுத்துட்டு வந்தது கொஞ்சம்தான். அவங்க யுத்தத்துக்கு அணிவகுத்து நிக்கல. இப்போ சிகப்பு தண்ணிய பார்த்த உடனே அவங்க கொள்ளையடிக்க வந்தார்கள். ரொம்ப எளிதாக இந்த 3 ராஜாக்களும் அந்த மோவாபிய படைகளை ஆட்களை ரொம்ப எளிமையாக ஈஸியாக ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். தேசமெல்லாம் தேவ ஆசீர்வாத தண்ணீரால் நிரப்பப்படும். உங்க தாகத்தை மட்டுமல்ல, தேசத்தின் தாகத்தையே தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமைக்காக தேவன் உங்களை தாகத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி, உங்களால் அநேகர் ஆதரிக்கப்படும்படி இந்த சிக்கல தேவன் உங்களுக்கு அனுமதித்திருக்கலாம். கேட்ட சத்தியத்தை நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்ளுவோம். ராஜாக்களுக்கு உதவி செய்த கர்த்தர் அவரையே நம்பி இருக்கிற உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பள்ளத்தாக்கு, உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பாதிப்பு, சரிவு, இழப்பு, நஷ்டம், கஷ்டம், சிக்கல், பிரச்சனை யாராலும் சரி செய்ய முடியாதபடி என்ன செய்வது, யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சிக்கலுக்கு காரணம் தவறான ஐக்கியம். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை விசாரியாமல் செயல்பட்டது. மூன்றாவது, தன்னுடைய பலத்தை, தன்னுடைய படையை, தனக்கு இருக்கிற ஆட்களை நம்பி, நல்ல சூழலை நம்பி காரியத்திலே இறங்கியது. கர்த்தரிடத்திலே விசாரிக்க கற்றுக்கொள்வோம். எந்த காரியத்தையும் கர்த்தரிடத்திலே விசாரியுங்கள். அவர்தான் நம்முடைய குடும்பத்துக்கு தகப்பன், நம்முடைய குடும்பத்திற்கு தலைவர். அவர்தான் நல்ல மேய்ப்பன். அவர்தான் நம்மை நடத்த வேண்டும். அவர்தான் காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டும். காரியத்திலே ஜெயத்தை அவர்தான் உருவாக்கணும். அவரிடத்திலே, ஆண்டவரே நாங்கள் இதை செய்யட்டுமா, இது உமக்கு சித்தமா, உமக்கு பிரியமா என்று சொல்லி விசாரிங்க. ஒப்பு கொடுங்க. ஜெபத்துல ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவருடைய சித்தத்திற்காக சில நாட்கள் காத்திருங்க. வசனத்திலேயோ, நீங்க படிக்கிற வசனத்திலேயோ, அல்லது சொப்பனத்திலேயோ, தரிசனத்திலேயோ, அல்லது சபையிலேயோ, ஊழியக்காரன் மூலமாகவோ, வசன போதனையின் மூலமாகவோ சரியான நடத்துதல் உங்களுக்கு கிடைக்கலாம். கர்த்தரை நம்பி இருக்கிற மக்களுக்கு நிச்சயமாக அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை தருவார். இரண்டாவது காரியம், போலியான தீர்க்க தரிசனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இடங்களை தேடி ஓடாதபடி உண்மையான ஊழியன், கர்த்தருடைய வார்த்தையை உடைய ஊழியன், மிகாயாவை போல, எலிசாவை போல கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை ஜனங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிற வசன வழிநடத்துதலை நாடுங்கள். அப்படிப்பட்ட ஊழியனை கண்டுபிடியுங்கள்.
நாம் அதற்கு தெளிவாய் கீழ்ப்படியும் போது, பூரணமாய் கீழ்ப்படியும் போது ஜீசஸ் அற்புதம் நடக்கும். சோர்ந்திருந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நடத்துதல் அவங்களுக்கு எப்படி வந்தது? வாய்க்காலை வெட்டுங்கள். முடியாத ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே சொல்லுகிறார். புரியாத ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் இந்த வாய்க்கால்களிலே, இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். தெளிவாக உங்களுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, புரிந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உற்சாகமாய் கைக்கொண்டு உற்சாகமாய் கீழ்ப்படியுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தேடுங்க. அதிகாலையிலே நன்றி பலி செலுத்துகிற வேளையிலே பள்ளத்தாக்கு மட்டுமல்ல, அவர்கள் எதிர்பாராத ஏதோ தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டது மட்டுமல்ல, தேசத்தாருடைய தாகமெல்லாம் அவர்கள் நிமித்தமாக தீர்க்கப்படுகிறது. ஒரு அற்புதமான வெற்றியை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். தண்ணீரை இரத்தத்தை போல காட்சி அளிக்க பண்ணி மோவாபை அற்புதமாக எதிர்கொள்ள ஜீசஸ் சோர்வின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே இஸ்ரவேல் ராஜாவையும் யூதா ராஜாவையும் ஏதோம் ராஜாவையும் தேவன் பலப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வழி நடத்துதலிலே ஏற்பட்ட பள்ளத்தை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட விவரமாக பேசி இருக்கிறார். ஆவியானவர் பள்ளத்திலே பள்ளத்தை வெட்ட சொல்லுகிறாரா? நான் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறேன், இன்னொரு பள்ளமா, இன்னொரு வாய்க்காலா, என்னால முடியாதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிற தேவன். உங்களுடைய தாகத்தை மட்டும் தீர்ப்பதற்காக இந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு அனுமதிக்கவில்லை. உங்க மூலமாக தேசங்கள் தாகம் தீர்க்கப்படும்படியாக, ராஜாக்கள் தாகம் தீர்க்கப்படும்படியாக, பிரபுக்கள், பராக்கிரமசாலிகள், படைவீரர்கள், பெரிய மனிதர்களுடைய தாகம் தீர்க்கப்படும்படியாக உங்க வாழ்க்கையிலே ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தினார். பள்ளத்தாக்கிலே ஒரு சிக்கலை ஏற்படுத்தினார். உங்க பொருளாதாரத்திலே ஒரு பாதிப்பை தேவன் ஏற்படுத்தினார். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக எடுத்துக்கொண்டு உற்சாகமாக கர்த்தரை சேவிக்க எழும்புவோம். உற்சாகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க உற்சாகமாய் வருவோம். சோர்வுகளை களைந்து விடுவோம், களைப்புகளை களைந்து விடுவோம். உற்சாகமாய் கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று உற்சாகமாய் அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். ஜீசஸ். அன்புள்ள பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசின ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள், மாமிசமான யாவரும் கர்த்தருடைய இரட்சிப்பை பார்ப்பார்கள் என்று சொல்லி இந்த மாதத்தில் நீர் எங்களோடு பேசி, தகப்பனே, இந்த நாளிலும் ஆவியானவருடைய வழிநடத்துதலில் ஏற்பட்ட பள்ளத்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கு விவரித்து காண்பித்தீரே, மக்கு கோடி கோடி ஸ்தோத்திரையா. மனிதர்கள் தவறான ஐக்கியம் வைத்து, தவறானவர்களோடு, கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களோடு ஆழமான ஐக்கியம் வைத்து, உம்முடைய வார்த்தையின் வழிநடத்துதலை அறியாமல் தங்களுடைய பலத்தையும் படையையும் நம்பி தவறான ஒரு துவக்கத்தை செய்ததினாலே 3 ராஜாக்கள் சிக்கலில் அகப்பட்டது போல, அனுபவம் இல்லாமல் சிக்கலிலே அகப்பட்டிருக்கிற உம்முடைய மக்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரை, இப்படிப்பட்ட சிக்கலில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்களுக்கு நீர் முன்னெச்சரிக்கையாக கொடுத்த இந்த சத்தியத்திற்காக கரந்தட்டி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையினாலே வழி நடத்துகிற சரியான ஊழியக்காரனை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளணும்.
போலியான தீர்க்க தரிசனத்தையோ தீர்க்க தரிசிகளையோ நம்பி இருக்கக்கூடாது. வார்த்தையின் தரிசனத்தையும் வார்த்தையின் தீர்க்க தரிசனத்தையும் நாங்கள் அறிந்தவர்களாக யோசேப்பை போல யோசபாத்தை போல நாங்கள் இருக்கணும். கிருபை தருவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, சோர்வின் மத்தியிலே எலிசா சொன்ன வார்த்தையின்படி வாய்க்காலை வெட்டினார்கள். அதிகாலையிலே கர்த்தாவே உமக்கு பலி செலுத்தினார்கள். அப்பொழுது அறிவுக்கும் அமைப்புக்கும் ஆண்டவரே உலக அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டு தண்ணீர் தேசம் முழுவதும் நிரம்பினது. ராஜா, அவர்கள் தாகம் மட்டுமல்ல, தேசத்தாருடைய தாகங்கள், ராஜாக்களுடைய தாகங்கள் எல்லாம் தீர்க்கத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ராஜா, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று சொல்லி நீர் ஆண்டவரே சொன்னதுபடியே எதிர்பார்த்ததற்கு மேலான ஒரு அற்புதத்தை நீர் நடப்பித்தீர். அற்புதமான ஒரு வெற்றியை நீர் நடப்பித்தீர். அதுபோல ராஜா, தோல்வியிலே இருக்கிற இந்த மக்கள், துவண்டு போன இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் பெரிய வெற்றியாளராக நீர் மாற்ற போகிறீர். வெற்றியோடு திரும்ப தங்களுடைய தேசத்திற்கு, இல்லத்திற்கு திரும்ப போக போகிறார்கள். ஆமாண்டவரே, இந்த வெற்றியின் ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய சிரசிலேயும் நீர் வைப்பீராக. ஆமாண்டவரே, துவண்டு போன தோற்று போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் கரத்திலே நீர் இந்த விசுவாச ஆசீர்வாதத்தை, வெற்றியின் ஆசீர்வாதத்தை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் கட்டளையிடுவீராக. தேவ ஆசீர்வாதத்தோடு அனுப்பும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.